நம்ம இப்போ மில்னே தாம்சன் மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டாவது ப்ராப்ளம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். given that u equal to sin 2x divided by cos h2y minus cos 2x, find the analytic function whose real part is u. ஸோ அப்போ என்ன மட்டும் கேட்டிருக்காங்க, f of z மட்டும் கேட்டிருக்காங்க, v என்னன்னு கேட்கல. ரீசன் என்னென்னா இது கொஞ்சம் டஃப், அதாவது நம்ம சம் போடுறதுக்கே இது கொஞ்சம் லென்த்தியாக இருக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து டஃப்னஸ் கொஞ்சம் கம்மியாக இருந்ததுன்னா வி கேட்பாங்க. ஸோ அதுவே வந்து போதுமான அளவு இருந்ததுன்னா இந்த இடத்துல வி கேட்க மாட்டாங்க. ஸோ இந்த ப்ராப்ளத்துக்கு வி கேட்க மாட்டாங்க. ஸோ நம்ம இப்போ எஃப் ஆஃப் இசட் மட்டும் கண்டுபிடிச்சிட்டா போதும். ஓகேவா? ஸோ மெத்தட் என்ன, ஃபஸ்ட்டு யூ கொடுத்துருவாங்க. டோ யூ பை டோ எக்ஸை 5(1)ன்னு எடுத்துக்கணும், டோ யூ பை டோ ஒய்யை 5(2)ன்னு எடுத்துக்கணும். அதில் எக்ஸுக்கு பதிலாக இசட்டும் ஒய்க்கு பதிலாக ஜீரோவும் போட்டு நம்ம அந்த ஃபங்க்ஷன் கண்டுபிடிச்சி அப்புறம் இன்டெகிரேட் பண்ணிடணும். அது மட்டும் தான் எங்கள் மெத்தட். ஓகேவா? ஸோ வாட் இஸ் கிவன், யூ இங்கே கொடுத்துருக்காங்க. டோ யூ பை டோ எக்ஸ் வேணும். டோ யூ பை டோ எக்ஸை தான் நம்ம 5(1) of x, yன்னு போடுவோம். இப்போ இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாமா? யூ பை வின்ற மெத்தடில் இருக்குது, யூ பை வி ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும், வி ஸ்கொயர், இந்த டினாமினேட்டரில் ஃபங்க்ஷன் ஸ்கொயர் பண்ணிவிட்டு அடுத்தது வி du, duன்றது sin 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 cos 2x மைனஸ் sin 2x வச்சுட்டு இந்த ஃபங்க்ஷனை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம் பார்ஷியலி வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். அப்படின்னா இது இங்கே என்ன இருக்குது, ஒய் மட்டுமே இருக்கிறதுனால இது 0 ஆகிடும். மைனஸ் ஆஃப் cos 2x டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் 2 sin 2xன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இதை நீங்கள் சிம்பிளிஃபை இது ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணிட்டுலாம் இருக்க வேண்டாம். அடுத்த ஸ்டெப்லேயே எக்ஸுக்கு பதிலாக இசட்டும் ஒய்க்கு பதிலாக ஜீரோவும் போட்டுடலாம். ஏன்னா நமக்கு ஒய்யை வச்சுக்கிட்டே இருக்க வேண்டாம் இல்லையா, அதை வச்சு சிம்பிளிஃபை பண்ணிவிட்டு கடைசியாக ஒய்க்கு ஜீரோ போகிறதுக்கு பதிலாக ஸ்டார்டிங்லேயே அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுங்கள். அடுத்த ஸ்டெப்பில் எக்ஸுக்கு பதிலாக இசட், ஒய்க்கு பதிலாக ஜீரோ போட்டுருங்க. ஓகேவா? ஸோ இதை நான் ஜஸ்ட்டு சிம்பிளிஃபை பண்ணியிருக்கேன், பட் அப்படியே கூட போட்டுடலாம். ஓகேவா? அதை ஸோ இப்போ சரி இது சிம்பிளிஃபை பண்ணிட்டே கூட அப்புறம் போட்டுடலாம். cos h2y minus cos 2x into 2 cos 2x, இங்கே ஜஸ்ட்டு இந்த மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு இந்த மைனஸ் அப்படியே இருக்கும். அப்போ மைனஸ் 2 sin 2x 2 டைம்ஸ் sin 2x into sin 2x டிவைடட் பை, ஸோ அந்த ஃபங்க்ஷனே தான் திரும்ப எழுதியிருக்கோம். ஓகேவா? ஸோ இப்போ நம்ம 5(1) of z,0 போட போகிறோம். ஓகேவா? ஸோ எக்ஸுக்கு பதிலாக இசட் போட போகிறோம். எக்ஸ் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அங்கெல்லாம் இசட் போட்டாச்சு. அப்போ cos 2z மைனஸ் sin 2z, இங்கே வந்து சைன் ஸ்கொயர், அதாவது sin 2z sin 2x sin 2x வந்து sin ஸ்கொயர் 2xன்னு இருக்கும். ஸோ எக்ஸுக்கு பதிலாக இசட் போடும்போது sin ஸ்கொயர் 2zன்னு வந்துடும். ஓகேவா? இப்போ இந்த cos h, அதாவது ஒய்க்கு பதிலாக 0 வரும்போது cos h0 என்னன்னு தெரியணும்னா நம்மளோட cos h theta ஃபார்முலா என்ன, cos h theta equal to e power theta e power plus e power minus theta divided by 2. அதுவே sin h theta வந்ததுன்னா e power theta minus e power minus theta divided by 2. ஓகேவா? ஸோ இதில் தீட்டாவுக்கு பதிலாக 0 போடுங்க. 0 போட்டால் e power 0 plus e power 0 divided by 2. e power 0 என்ன, 1 plus 1 divided by 2, 2 by 2 1. அப்போது cos 0வும் ஒன்று தான், cos h0வும் ஒன்று தான். ஓகேவா? அப்போ இந்த இடத்துல எங்கெல்லாம் cos h0 வருதோ அங்கெல்லாம் 1 போட்டுக்கலாம். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணினோம்னா என்ன வரும், இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். எஸ், ஸோ 1 மைனஸ் மல்டிப்ளை பண்ணியிருக்கேன், 1 கூட 2 cos 2z மைனஸ் cos 2z cos ஸ்கொயர் 2z மைனஸ் 2 டைம்ஸ் cos ஸ்கொயர் 2z, இங்கே மைனஸ் 2 டைம்ஸ் sin ஸ்கொயர் 2z டிவைடட் பை 1 மைனஸ் cos 2z த ஹோல் ஸ்கொயர்னு வந்துடும். ஓகேவா? இப்போது இதுலேருந்து மைனஸ் 2 காமனாக வெளியில் எடுத்துட்டோம்னா cos ஸ்கொயர் 2z ப்ளஸ் sin ஸ்கொயர் 2zன்னு வந்துடும். இதோட வேல்யூ 1ன்னு மாறிடும். ஓகேவா? ஸோ மீதி உள்ள டேர்ம்ஸ் என்ன, இதோட வேல்யூ 1ன்னு மாறிச்சுன்னா 2 cos 2z மைனஸ் 2 டிவைடட் பை 1 மைனஸ் cos 2z த ஹோல் ஸ்கொயர். இங்கே பாருங்கள், இதுலேருந்து மைனஸ் 2 வெளியில் எடுத்துட்டோம்னா இதுவும் 1 மைனஸ் cos 2z மாறிடும். நம்ம ஏன் இவ்வளோ சிம்பிளிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம்னா நம்ம இன்டெகிரேட் பண்ண போகிறோம். ஸோ இன்டெகிரேஷனில் வந்து ஃபங்க்ஷன் பெரிய ஃபங்க்ஷனாக இருந்தால் இன்டெகிரேட் பண்ணுறது கஷ்டம். அதனால் அதை முடிஞ்ச வரை சிம்பிளிஃபை பண்ணிக்கணும். இதில் 1 மைனஸ் cos 2z இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால ஒரு டேர்ம் கேன்சல் ஆகிட்டு மீதி மைனஸ் 2 பை சைன் ஸ்கொயர். எஸ், ஸோ இது வந்து ஆக்சுவலாக இங்கே என்ன இருக்கும், மைனஸ் 2 பை 1 மைனஸ் cos 2z தான் இருக்கும். ஓகேவா? பட் 1 மைனஸ் cos 2z எங்கே வரும், சைன் ஸ்கொயர் தீட்டாவை ஸ்கொயர் இல்லாமல் எழுதுகிற ஃபார்முலா என்ன, சைன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் cos 2 theta by 2ன்னு வந்துடும். ஸோ அப்போது இந்த 1 மைனஸ் cos 2z ரைட்டில் வச்சுட்டு 2 அந்த பக்கம் கொண்டு வந்தோம்னா 2 sin ஸ்கொயர் z is equal to 1 மைனஸ் cos 2zன்னு வந்துடும். ஓகேவா? அப்போ 1 மைனஸ் cos 2zக்கு பதிலாக
2 sin square z போட்டுக்கலாம். ஏன்னா நம்ம இன்டகிரேட் பண்ணால் அப்போ தான் ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே மறுபடியும் 2 கேன்சல் ஆகிட்டு மைனஸ் 1 பை சைன் ஸ்கொயர் இசட்னு இருக்கும். ஸோ 5 ஆஃப் இசட் கமா 0 1 பை சைன் ஸ்கொயரை மறுபடியும் என்னென்னு எழுதிக்கலாம், மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட்னு எழுதிக்கலாம். ஸோ 5 ஆஃப் இசட் கமா 0 ரெடியாக கண்டுபிடிச்சி வச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுவே சிம்பிளிஃபை பண்ண இவ்வளோ டைம் எடுக்கிறதுலே, அதனால தான் இதில் வி கேட்க மாட்டாங்க, ஜஸ்ட்டு ப்ராப்ளமில் எஃப் ஆஃப் இசட் மட்டும் கேட்பாங்க. ஓகேவா? இப்போ நம்ம 5 ஆஃப் இசட் கமா 0 கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு 5 ஆஃப் எக்ஸ் கமா ஒய் என்னன்னு பார்க்கலாம். 5 ஆஃப் எக்ஸ் கமா ஒய்னா என்னது, டோ யூ பை டோ ஒய் கண்டுபிடிக்கணும். ஸோ யூ எங்கே இருக்குது, இங்கே இருக்குது. ஸோ இது நம்ம ஒய் பொறுத்து பார்ஷியலாக டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஸோ டினாமினேட்டர் ஸ்கொயர் இன்ட்டு வி யூ டேஷ், இங்கே யூவில் வந்து ஒய்யே இல்லை, அதனால் 0 மைனஸ் சைன் 2x இன்ட்டு டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ காஸ் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் தீட்டா இல்லையா, பட் ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு தெரியலனா திரும்ப என்ன பண்ணலாம், காஸ் ஹெச் தீட்டாவை இ பவர் தீட்டா மைனஸ் ப்ளஸ் இ பவர் மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2ன்னு எழுதலாம். இப்போ இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணணும்னா திஸ் ஹோல் டேஷ் ஈக்குவல் டு இதுக்கு ஹோல் டேஷ். அப்படின்னா இதை நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது இ பவர் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் தீட்டா, இ பவர் மைனஸ் தீட்டா டிஃபரன்ஷியேட் பண்ணால் இ பவர் மைனஸ் தீட்டா டிவைடட் பை 2 தான் வரப்போகுது. அப்போ இது டைரெக்டாக என்னது, சைன் ஹெச் தீட்டா. அப்போது காஸ் ஹெச் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் சைன் ஹெச் தீட்டா கிடச்சிரும். உங்களுக்கு ஹைப்பர்போலிக் ஃபங்க்ஷன்ஸுக்கு எந்த ஒரு ஃபார்முலாவும் தெரியலனா எக்ஸ்போனென்ஷியலுக்கு மாற்றிட்டு இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணு, இதை இன்டெகிரேட் பண்ணால் இதை இன்டெகிரேட் பண்ணு, இதுக்கு வேல்யூ வேணும்னா இதில் வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணு. ஓகேவா? ஸோ அப்போ காஸ் ஹெச் தீட்டாவோட டிஃபரன்ஷியேஷன் வேல்யூ சைன் ஹெச் தீட்டா. அப்போது இப்போ இங்கே பாருங்கள், நம்ம வி யூ டேஷ் போட்டாச்சு, அடுத்தது யூ வி டேஷ் போட்டுட்ருக்கோம். வி டேஷ்ன்றது டினாமினேட்டர் ஃபங்க்ஷனை டிஃபரன்ஷியேட் பண்ணணும் ஒய் பொறுத்து. அப்போ காஸ் ஹெச் 2 தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் 2 இன்ட்டு சைன் ஹெச் 2 தீட்டா. அண்ட் இந்த நம்ம ஒய் பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணுறதுனால இது 0 ஆகிடும். ஓகேவா? மைனஸ் 0ன்னு வரும், அதனால் அதை நான் விட்டுட்டேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது ஓவரால் இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணக்கூட தேவையில்லை. ஸோ இந்த 0 இன்ட்டுன்னு வரதுனால இந்த டேர்ம் பிகம் 0. இது நம்ம 5 ஆஃப் இசட் கமா 0 தானே தேவை. ஸோ எங்கெல்லாம் எக்ஸ் இருக்கோ அங்கெல்லாம் இசட் போடுங்க, எங்கெல்லாம் ஒய் இருக்கோ அங்கெல்லாம் 0 போடுங்க. சைன் ஹெச் 0 0. ஓகேவா? சைன் 0 0ன்ற மாதிரி வேணும்னா இங்கே போய்ட்டு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். அதாவது சைன் ஹெச் தீட்டாவுக்கு ஃபார்முலா இ பவர் தீட்டா மைனஸ் இ பவர் மைனஸ் தீட்டா பை 2 இல்லையா, இதில் தீட்டாவுக்கு பதிலாக 0 போட்டிங்கன்னா 1 மைனஸ் 1 0 ஆகிடும். அதனால தான் சைன் ஹெச் 0 0. அப்போ சைன் ஹெச் ஒய்க்கு பதிலாக 0 போடும்போது இந்த டேர்மும் 0 ஆகிடும். இந்த டேர்ம் ஆல்ரெடி 0, இங்கே ஒய்க்கு பதிலாக 0 போடும்போது இதுவும் 0. அதனால் நம்ம டினாமினேட்டர் வேல்யூஸ்லாம் பார்க்காம சைன் 5 ஆஃப் ஜெட் கமா 0 என்னன்னு கிடச்சிருச்சு, 0 மைனஸ் 0 0ன்னு கிடச்சாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம எஃப் ஆஃப் இசட் கண்டுபிடிக்க போகிறோம். எஃப் ஆஃப் இசட்கான ஃபார்முலா என்ன, இன்டெக்ரல் ஆஃப் 5 ஆஃப் ஜெட் கமா 0 மைனஸ் ஐ இன்ட்டு 5 ஆஃப் ஜெட் கமா 0. ஓகேவா? ஸோ இங்கே இடத்துல மைனஸ் தான் போடணும். அதாவது யூ கொடுத்துட்டு வி கண்டுபிடிக்கணும்னா இது ஃபார்முலா, அதுவே வி கொடுத்துட்டு யூ கண்டுபிடிக்கணும்னா வேறு ஃபார்முலா வரும். அதை நம்ம அப்போ படிச்சுக்கலாம். ஓகேவா? ரெண்டாவது மாடல் படிக்கும்போது. அப்போது இதோட வேல்யூ இது சிம்பிளிஃபை, இதோட வேல்யூஸை சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். இங்கே என்ன இருக்குது, 5 ஆஃப் ஜெட் கமா 0 வந்து மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட்டு. ஸோ அதனால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் இசட் அண்ட் 5 வந்து 0 மைனஸ் 0 இன்ட்டு டி இசட். இப்போது கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் மைனஸ் காட் தீட்டா. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா காட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் என்ன வரும், காட் தீட்டாவை டிஃபரன்ஷியேட் பண்ணால் மைனஸ் கொசிகன் ஸ்கொயர் தீட்டா. அப்போது கொசிகன் ஸ்கொயர் தீட்டாவை இன்டெகிரேட் பண்ணால் இந்த மைனஸ் இந்த பக்கம் வந்துட்டு காட் தீட்டான்னு வந்துடும். ஓகேவா? ஸோ கொசிகன் ஸ்கொயரோட இன்டெகிரேஷன் மைனஸ் காட் தீட்டா. இங்கே ஆல்ரெடி ஒரு மைனஸ் இருந்தது, மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிட்டு எஃப் ஆஃப் இசட் வேல்யூ என்ன வந்துடும், காட் இசட் ப்ளஸ் சி. இவங்க எஃப் ஆஃப் இசட் மட்டும்தான் இதுக்கு கேட்டிருந்தாங்க. ஸோ அதோட வேல்யூ எஃப் ஆஃப் இசட் இஸ் ஈக்குவல் டு காட் இசட் ப்ளஸ் சி. ஓகேவா? ஸோ இது ரெண்டு தான் இருக்கிறதுலே கொஞ்சம் டஃப் அதிகமாக உள்ள ப்ராப்ளம். மீதி ப்ராப்ளம்லாம் உங்களுக்கு ஹோம்ஒர்க்காக கொடுத்துட்றேன். ஓகேவா? தேங்க்யூ.